அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உலக நாடுகள் மீது வர்த்தக வரிகளை விதித்துள்ளார். இந்தியாவுக்கு 27 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டது. ஆனால் அவர் காட்டிய விளக்கப்படத்தில் 26 விழுக்காடு என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது ஒரு குழப்பத்தை உருவாக்குகிறது. வரி விதிப்புகள் பல நாடுகளுக்கு 10 விழுக்காடு முதல் 40 விழுக்காடு வரை மாறுபடுகின்றன. உலக நாடுகளின் தலைவர்கள் இதற்கு கடுமையான எதிர்வினை அளிக்கிறார்கள். சிலர் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறார்கள். அதே நேரத்தில் வரி விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் ஆளே இல்லாத தீவுகளும் உள்ளன. இங்கு என்ன சரக்குகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன என்பதில் தெளிவில்லை. இந்த வரி விதிப்புகள் வர்த்தக போரை உருவாக்கும் அபாயம் உள்ளது. உலகளாவிய வர்த்தகத்தில் இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இத்தாலிய பிரதமர் ஜியார்ஜியா மெலோனி அமெரிக்க வரிகளை தவறானது என கூறி உலகளாவிய வர்த்தக போரின் அபாயங்களை எவ்வாறு உணர்கிறார் என்பதை பற்றி பேசுவோம். அவர் மேற்கு நாடுகளை பலவீனப்படுத்தும் வர்த்தக போரை தடுக்கும் நோக்கில் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்ய தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். இது உலகின் பிற நாடுகளுக்கு ஆதரவாக ஒரு முக்கியமான நடவடிக்கை. வர்த்தக போர் நமது பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். எனவே சரியான தீர்வுகளை தேடி உலகளாவிய ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும். இது நமக்கு மட்டுமல்ல, எதிர்கால தலைமுறைக்கும் முக்கியமானது. பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் ஆய்வுகள் உலகளாவிய வர்த்தக போரின் தாக்கங்களை மிகுந்த கவனத்துடன் ஆராய்ந்துள்ளன. அவர்கள் கூறுவது போல நாடுகளுக்கு இடையே வர்த்தகம் செய்யப்படும் பொருட்களின் கட்டணங்கள் 25 விழுக்காடு வரை உயரும் என கணிக்கப்படுகிறது. இதனால் அமெரிக்கா, கொரியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு மிகுந்த இழப்புகள் ஏற்படும். உலக பொருளாதாரம் சுமார் 5.5 விழுக்காடு சிறிது குறைவாகும் எனவும் இது அனைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். தொழில்துறை உற்பத்திக்கு தேவையான இறக்குமதியில் அதிக நம்பிக்கை வைத்திருக்கும் பிரிட்டன் மற்றும் கனடா 10 விழுக்காடுக்கும் அதிகமான பொருளாதார இழப்புகளை சந்திக்க நேரிடும். இதனால் உலகளாவிய வர்த்தக நிலைமை மிகவும் சிக்கலானதாக மாறும். மேலும் இதன் விளைவுகள் நம்மை அனைவரையும் பாதிக்கும். ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானீஸ் இந்த வரி விதிப்புகள் எதிர்பாராதவை அல்ல என்றார். ஆனால் அவர் மேலும் கூறுவது முக்கியம், அவை முற்றிலும் தேவையற்றவை என்பதுதான். அதிபர் ட்ரம்ப் கூறியது போல் பரஸ்பர வரி விதிப்புகள் பூஜ்ஜியமாக இருக்கும் 10 விழுக்காடு அல்ல. இது எங்கள் இரு நாடுகளின் கூட்டாண்மைக்கு எதிரானது. அமெரிக்காவின் வரி விதிப்புகள் எதற்கும் அடிப்படையில்லை. இது ஒரு நண்பனின் செயல் அல்ல. இதனால் நமது உறவுகள் பாதிக்கப்பட வேண்டும் என்பதில்லை. நாம் இணைந்து செயல்பட வேண்டும், ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க வேண்டும். இதற்கான நேரம் இதுதான். கனடா பிரதமர் மார்க் கார்னே டிரம்பின் வரிகளுக்கு எதிராக தனது நாட்டின் நடவடிக்கைகளை அறிவித்துள்ளார். ஒரு நோக்கத்துடனும் சக்தியுடனும் செயல்படுவது அவசியம் என்றார் அவர். இது வின்சர் நகரத்தில் உள்ள 42,300 தொழிலாளர்களுக்கு மிக முக்கியமானது. அமெரிக்க வரி விதிப்புகள், குறிப்பாக கார்கள் மீது 25 விழுக்காடு வரி, எங்கள் உற்பத்தி தொழிலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். லினாமர் நிறுவனத்தின் மூத்த நிர்வாகி ஒரு வாரத்திற்குள் வட அமெரிக்காவில் கார் தொழில்துறை ஸ்தம்பிக்கக்கூடும் என எச்சரிக்கையளிக்கிறார். 2000களின் முற்பகுதியில் டெட்ராய்டில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி வின்சர் குடியிருப்பாளர்களின் வாழ்வில் தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தியது. இப்போது அந்த அச்சுறுத்தல் மீண்டும் நம்மை அச்சுறுத்துகிறது. பிரிட்டன் தற்போது ஒரு சிக்கலான நிலைமையை எதிர்கொண்டே இருக்கிறது. வரி விதிப்புகள் குறித்து பேசும்போது அரசு ஆறுதல் அடைந்ததாக தெரிகிறது, ஆனால் உற்சாகம் இல்லை. பிபிசியின் கிறிஸ் மேசன் கூறுவது போல இந்த வரிகள் பிரிட்டனின் வர்த்தக கூட்டணிகளை பாதிக்கும், வேலைவாய்ப்புகள் மற்றும் உலக வர்த்தகத்திற்கும் தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தும். அமெரிக்காவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் செய்யும் முயற்சியில் 4 மத்தியஸ்தர்கள் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள். இது பிரிட்டனுக்கு ஒரு புதிய வாய்ப்பு அளிக்கலாம், ஆனால் முன்னேற்றம் எவ்வாறு இருக்கும் என்பது முக்கியம். வர்த்தக நிலவரம் மாறுபடும் போது பிரிட்டனின் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும்.